அனைவருக்கும் வணக்கம். இன்று திருவல்லிக்கேணி குளக்கரை படித்துறை அனுமன் திருக்கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம். குளக்கரையில் படிக்கட்டுகளே கோயிலாகக் கொண்டு எழுந்தருளி இருக்கும் படித்துறை அனுமன் சுமார் 250 ஆண்டுகளுக்கும் முன்பான காலகட்டத்தில் சுயம்புவாக கிடைத்தவர். இங்கே அருளும் அனுமனின் தோற்றம் எந்த காலகட்டத்தின் வரையறையிலும் இல்லாமல் வித்தியாசமான அமைப்பில் காணப்படுகிறது. பலகை கல்லில் உளிப்பட்ட அடையாளமே இன்றி தானே புடைப்பாகத் தோன்றிய திருவடிவில் காட்சி அளிக்கும் அனுமனின் திருக்கரங்களுள் ஒன்று கதையை தாங்கியிருக்க, மற்றொரு கரம் ஞான முத்திரையை காட்டுகிறது. இதனால் இவரை ஞான ஆஞ்சநேயர் என்றும் அழைக்கிறார்கள். படிப்பு வரம் பெற சரஸ்வதி, ஹயக்ரீவர் ஆகியோரை வணங்குவது போல இந்த ஞான மாருத்தியை வணங்கினாலும் அறிவு விருத்தி, கல்வியில் மேன்மை, கலைகளில் ஞானம், தொழிலில் மேன்மை என யாவும் கிடைக்கும் என்பது காலம் காலமாக இருந்து வரும் நம்பிக்கை. மாருத்தியின் வாலில் பொட்டு வைத்தால் கிரகதோஷங்கள் நீங்கி காரிய அனுகூலம் ஏற்படும் என்பது காஞ்சி மகா பெரியவரே சொன்ன வாக்கு. அத்தகைய அனுமன் சதா ராம தரிசனம் செய்தபடி, ராமநாமம் சொன்னபடி ஓர் இடத்தில் கோவில் கொண்டிருக்கிறார் என்றால் அங்கே எந்த அளவுக்கு பக்தி அதிர்வுகள் நிறைந்திருக்கும்? திருவல்லிக்கேணியில் எம்பெருமான் பஞ்சரூபங்களில் உறைந்தருளும் திருக்கோவிலின் திருக்குளக்கரையில் படிக்கட்டுகளிலேயே அமைந்திருக்கிறது இந்த அனுமன் திருக்கோவில். இதனால் குளக்கரை படிக்கட்டு அனுமன் கோவில் என்றே சொல்கிறார்கள். சின்னஞ்சிறு கோவில் என்றாலும் உள்ளே நுழைந்ததும் ஏற்படும் பக்தி அதிர்வுகள் நம்மை சிலிர்க்க வைக்கின்றன. ஞானமுத்திரை தாங்கி அனுமன் தரிசனம் அளிப்பதால் இங்கே வியாழக்கிழமைகள் விசேஷமாக வெண்ணெய் காப்பு உள்ளிட்ட பூஜைகள் நடக்கின்றன. இவருக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வது விசேஷம். இங்கே விஷ்ணு சகஸ்ரநாமமும் பகவத்கீதை பாராயணமும் தினமும் மாலையில் நடைபெறுகிறது. மகான்களும் வணங்கும் மாருதி, சுயம்புவாக தோன்றிய சுந்தரன், நவகிரகங்களின் தோஷத்தை போக்கும் நவ வியாக்கரண பண்டிதன், ஞானமுத்திரை தரித்து கல்வி வரமும் ஞானமும் அளிக்கும் ஞான ஹனுமான். நீங்களும் ஒரு முறை இந்த கோவிலுக்குச் சென்று சுயம்பு அனுமன் முன் நின்று ராமநாமம் சொல்லி வணங்கி பாருங்கள். உங்கள் மனதில் ஆனந்தம் நிறைவதை நீங்களே உணர்வீர்கள். ஜெய் ஹனுமான். நன்றி. வாழ்க வளமுடன்.